வணக்கம். இது நச்சின் நாள் சினிமா செய்திகள். இன்னைக்கு நச்சின் நாள் சினிமா செய்திகளில் பார்க்க போகிற முதல் தகவல் நடிகர் விஜயோட 69th படம் பற்றி தான். அவரோட பொலிட்டிக்கல் கெரியர் அனௌன்ஸ் பண்ண டைம்லேருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரோட 69th படம் தான் லாஸ்ட்டாக அவர் நடிக்க போகிற படம். அண்ட் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது எல்லார்கிட்ட இருந்தும். லேட்டஸ்ட்டாக என்ன தகவல் வந்திருக்குன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது ஹெச் வினோத். அண்ட் இந்த படத்தில் வந்து அவரோட லீட்ஸாக சமந்தா அண்ட் கீர்த்தி சுரேஷை காஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு. ஏற்கனவே தெரி அண்ட் மெர்சிலில் வந்து சமந்தா அண்ட் விஜயோட ஆக்டிங் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சர்க்கார் அண்ட் பைரவாவில் வந்து கீர்த்தி சுரேஷோட அவர் காம்பினேஷனையும் பார்த்துருக்கோம். இந்த தகவல் உண்மையாக இருந்தால் எல்லா விஜய் ஃபேன்ஸ்க்கும் இது ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ். அண்ட் எந்த மாதிரி ரோலில் இவங்க 2 பேரும் நடிக்க போகிறாங்கன்னு எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக இன்னொரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா கோட் படத்தோட 2nd சிங்கிள் ரிலீஸ் ஆக போதா சொல்லியிருக்காங்க. கோட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எல்லாருக்கிட்ட இருந்தும். ஸோ இந்த 2nd சிங்கிள்க்கும் அதே அளவு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜயோட பர்த்டே ஜூன் 22 இந்த சிங்கிள் ரிலீஸ் ஆக போதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா விஜய் ஃபேன்ஸ்க்கும் இது ஒரு செலிப்ரேட்டிங் நியூஸ் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தகவல் சியான் விக்ரமோட வீர தீர சூரன் படம் பற்றி தான். இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது சித்தா படம் டைரக்டர் அருண்குமார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சித்தா படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியாக இருந்துச்சு. ஸோ அது தொடர்ந்து அடுத்ததாக டைரக்ட் பண்ணுற படத்துக்கு வந்துட்டு நிறையவே எதிர்பார்ப்பு இருக்குது டைரக்டர் மேலே. இந்த படத்தோட டைட்டில் டீசர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு மக்கள் சைட்லேருந்து. ஸோ இந்த படத்துக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு. அண்ட் லேட்டஸ்ட்டாக என்ன தகவல் வந்திருக்குன்னா இந்த படத்தில் சியான் 3 டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் நடிக்க போகிறாருன்னு. அதில் ஒரு ரோல் தான் காளி த கேங்ஸ்டர், ஒரு கிராமிய தோற்றத்தில் இருக்க போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் அப்டேட்ஸ்க்காக எல்லா சியான் ஃபேன்ஸும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து சியானோட கெரியரில் ரொம்பவே ஒரு முக்கியமான படமாக தான் இருக்க போகுது. அடுத்தா நம்ம பார்க்க போகிற தகவல் நடிகர் கவினோட ஸ்டார் படம் பற்றி தான். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது டைரக்டர் இலன் அண்ட் மியூசிக் டைரக்டர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக பிரீத்தி முகுந்தனை காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாலு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்ட் டைம்ஸில் வெளிவந்து ஒரு வேறு லெவல் அப்ரிசியேஷன் பெற்றுச்சு மக்கள் சைட்லேருந்தும் சரி பிரபல ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தும் சரி. இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவன் சினிமா கனவுகளை பர்சியூ பண்ணுற ஸ்டோரி லைன் தான். அண்ட் எல்லா ஹியூமன் இமோஷன்ஸையும் சூப்பராக பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருந்தார் கவின். சோகமாக இருக்கட்டும், லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்க ட்ரெய்லரில். ட்ரெய்லரில் வந்து இன்னொரு ஐகானிக்கான கோட்டும் இருந்துச்சு, தி யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் அ ஸ்டபர்ன் ஹார்ட்னு. இந்த கோட்டையும் நிறைய பேர் ரிலேட் பண்ணி ஐகானிக்காக மாற்றிட்டாங்க. அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய லெவல் எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகிருக்கு. இந்த படம் May 10 ரிலீஸ் ஆக போதா அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. எல்லா கவின் ஃபேன்ஸ்க்கும் இது வந்து ஒரு பயங்கரமான எக்ஸைட்டிங் நியூஸ். ஏன்னா டாடா படம்க்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. டாடா படம் ஒரு ஹிட் மூவியாக இருந்துச்சு. ஸோ இதுவும் ஒரு ஹிட் மூவியாக இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ் சினிமாவில் ட்ரெண்டே ரீரிலீஸ் தான். May 1 அஜித் பர்த்டே முன்னிட்டு எந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு எல்லா அஜித் ஃபேன்ஸும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடி வந்த தகவலில் மங்காத்தா அண்ட் பில்லா படங்கள் ரீரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் லேட்டஸ்ட்டாக இப்போ வந்திருக்கிற தகவலில் தீனா படம் தான் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தீனா படம் 2001 ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணி வெளிவந்த படம். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. இந்த படம் என்னதான் ஏஆர் முருகதாஸோட ஃபர்ஸ்ட் மூவியாக இருந்தாலுமே ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு ஹிட் மூவியாக தான் இருந்துச்சு அஜித்க்கு. இந்த தகவல் உண்மையாக இருந்தால் எல்லா அஜித் ஃபேன்ஸ்க்கும் இது பயங்கரமான செலிப்ரேஷன் நியூஸ் தான். இதே மாதிரி வேறு நச்சின 4 சினிமா செய்திகளோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this bye from Akshita Das. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.